நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 6C14 அண்ட் 7N14. இது ரெண்டுமே பாருங்க, ஒன்று கார்பன் ஆட்டம், இன்னொன்று நைட்ரஜன் ஆட்டம். கார்பன் ஆட்டத்தை கார்பன் எலிமெண்ட்லேருந்து தான் நம்ம ஐசோலேட் பண்ண முடியும், நைட்ரஜன் ஆட்டத்தை நைட்ரஜன் எலிமெண்ட். அப்போ இது ரெண்டு ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்டே இல்லை, தே ஆர் ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது அப்படியே ஐசோடோப்ஸோட டெஃபினிஷனுக்கு ஆப்போசிட். ஆட்டம்ஸ் ஆஃப் different elements with same mass number and different atomic numbers. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோபார்ஸ். இது வந்து ஐசோபார்ஸ். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல இதெல்லாம் ஐசோபார்னு சொல்ல முடியும் பாருங்க. ஐசோபார்ஸ், இதில் எதெல்லாம் ஐசோபார்ஸ்? 3 and 4 ஐசோபார் தான், ஒரு செட் ஆஃப் ஐசோபார். அடுத்தது 5 and 7, 7 and 15, 8 or 15. மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் ஐசோபார். 6 and 8, ஸோ இதெல்லாம் ஐசோபார்ஸ். அடுத்து ரெண்டு ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 6C13, 7N14. இது ரெண்டும் ஐசோடோப்ஸ் இல்லை, அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட். ஐசோபார்ஸும் இல்லை, ஏன்னா மாஸ் நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட். ரெண்டு ஒரே எலிமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்டம்ஸும் இல்லை, ஏன்னா ஒன்று கார்பன் இன்னொன்று நைட்ரஜன். ஸோ தே ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். பட் என்ன சிமிலாரிட்டி இதில் இருக்குது? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் இருக்கக்கூடிய சப்பாட்டமிக் பார்ட்டிகிள்ஸோட நம்பர்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இதில் 6, இதில் 7. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6, 7. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், ஸோ மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும். 13 - 6, 7. இதில் 14 - 7, 7. அப்போ இதில் பாருங்கள் எது ஒரே மாதிரி வருது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒரே மாதிரி வருது. ஸோ இது ரெண்டுமே ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தேர் நியூக்ளி. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ். ஸோ அப்போ அந்த ஐசோடோன்ஸும் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் with same number of neutrons in their nuclei. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஐசோடோன்ஸ். இது வந்து ஐசோடோன்ஸ். நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 6C13, 7N15. ஸோ இது ரெண்டுலேயுமே அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இல்லை, மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இல்லை. இப்போ ஐசோடோனான்னு நம்ம செக் பண்ணலாம். எப்படி? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 6, 7. அட்டாமிக் நம்பரை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, நாட் ஈக்குவல். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதே தான். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 13 - 6, 7. 15 - 7, 8. ஸோ அப்போ 3 சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸும் ஒரே மாதிரி வரல. இந்த 3ல் எதுவுமே ஒரே மாதிரி வரல. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் நம்ம என்ன டைப்பில் கொண்டு வர்றது?
இப்போ இதில் இன்னொரு நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ அது இந்த கேஸில் எத்தனை வரும்? 7 - 6 1. இந்த கேஸ்லேயும் 8 - 7 1. அப்போ இந்த ரெண்டு ஆட்டம்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 1 சேமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா ஐசோடைப்பர்ஸ். ஸோ அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு ஆட்டம்ஸுமே பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போது ஆட்டம்ஸ் ஆஃப் different elements with same number of neutron excess. அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா ஐசோடைப்பர்ஸ். ஸோ எவ்வளோ நியூட்ரான் எக்ஸஸ் எந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐசோடைப்பர்ஸ். ஸோ நியூட்ரான் எக்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா nn - np, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ nn - np. ஸோ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுக்கு சமம்? அதுவும் அட்டாமிக் நம்பருக்கு தான் சமம். அப்போ அது என்ன சொல்லலாம்? a - 2z. np - nn - npங்கிறது a - 2zக்கு ஈக்குவல். ஸோ அப்போ எந்த ஆட்டத்துக்கெல்லாம் a - 2z வேல்யூஸ் ஒரே மாதிரி வருதோ அதெல்லாம் ஐசோடைப்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே கூட ஒரே ஸ்டெப்பில் செக் பண்ணலாம். a - 2z 6 is 13. a வந்து 13, z ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12. 13 - 12 1. இங்கே a 15, அட்டாமிக் நம்பர் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்க 14. ஸோ இது ரெண்டும் ஐசோடைப்பர்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தான். 8O14 இப்படி ஒரு அட்டாமிக் ஸ்பீசிஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ரெண்டு பாருங்க, இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? ஐசோபார்ஸ்ன்னு சொல்லிடுவீங்க. ஓகே, அது போக இதுக்கு வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இருக்கு. எப்படின்னு பாருங்க. இதில் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை கால்குலேட் பண்ணுங்க, சொல்லலாம். இதில் 6 ப்ரோட்டான்ஸ், ஆக்சிஜனில் 8 ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6 8. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 14 - 6 8, 14 - 8 6. சரி, இந்த ஃபர்ஸ்ட் வர ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் Z1ன்னு வச்சுக்கலாம். Z1 எத்தனைன்னு பாருங்க, 6. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை n1ன்னு வச்சுக்கலாம். அது எத்தனை? 8. இந்த செகண்ட் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு வச்சுக்குவோம்? Z2 8. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் nn2ன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ? 6. இப்போ பாருங்க, பார்த்த உடனே உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம சொல்ல போகிற ரிலேஷன். இந்த Z1 nn2க்கு ஈக்குவல், nn1 Z2க்கு ஈக்குவல். கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவல். செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுக்கு ஈக்குவல்? Z1 is equal to second ஆட்டத்தில் வர number of neutrons. Atomic number of first atom is equal to, அல்லது number of protons in the first atom is equal to number of neutrons in the second atom. Number of protons நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம். NP1 is equal to NN2. NN1 is equal to NP2. ஃபர்ஸ்ட் ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவல். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல்.
நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்ம ஜட்னு சொல்லலாம். அப்போ NP1 Z1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம், அதை A2ன்னு வைங்க. A2 மைனஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம் A2 மைனஸ் Z2. சரி, ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதுக்கு ஈக்குவல் மாஸ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம் A1 மைனஸ் atomic number. This is equal to NP2ங்கிறது என்ன, Z2. So Z1 is equal to A2 minus Z2. A1 minus Z2 is equal to, இது 1ன்னு வைங்க, 2ன்னு வைங்க, Z2. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆட்டமில் ப்ரோட்டான், செகண்ட் ஆட்டமில் நியூட்ரான், தென் ஃபர்ஸ்ட் ஆட்டமில் நியூட்ரான், செகண்ட் ஆட்டமில் ப்ரோட்டான்ஸ். இந்த நம்பர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்னன்னு சொல்ல போகிறோன்னு பிறகு சொல்ல போகிறேன். சரி, இப்போ இந்த 1 and 2 ஆட் பண்ணுவோம். பாருங்க, இங்கே என்ன இருக்கு, Z1 ப்ளஸ் A1 மைனஸ் Z1. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஆட் பண்ணுங்க. A2 minus Z2 plus Z2. இப்போ பாருங்க, plus Z1 minus Z1 cancel, minus Z2 plus Z2 cancel. அப்போ என்ன வருது, A1 is equal to A2. A1 என்ன, மாஸ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம், A2 மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம். மாஸ் நம்பர் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஐசோபார்ஸ். ஸோ இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற கேஸில் மாஸ் நம்பர் ஈக்குவலாக தான் இருக்கும், மாஸ் நம்பர் மாறாது. ஆனால் இன்னும் நம்ம அதுக்கு பேர் சொல்லலை. என்ன பேர்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 1 and 2 சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு என்ன பேருன்னு, இது கொஞ்சம் நிறைய நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இன்னும் தரவாகும். பேர் வந்து என்னென்னா மிரர் நியூக்ளி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், செகண்ட் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், செகண்ட் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவல். இப்படி மாறி மாறி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், மிரர் நியூக்ளி. ஸோ இப்போ டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். தி நியூக்ளினா தெரியும், ஆட்டத்தோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடியது. நியூக்ளினா ப்ளூரல். இப்போ 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 தானே, அப்போ அது ப்ளூரல். தி நியூக்ளி in which the number of protons in one element. Number of protons எந்த லெட்டரில் சொல்லுவீங்க, Z1. Number of protons in one element equals the number of neutrons in the element 2. So number of neutrons க்கு என்ன ஃபார்முலா, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். செகண்ட் எலிமெண்ட்டுங்கிறனால அதோட மாஸ் நம்பர் A2 மைனஸ் அட்டாமிக் நம்பர் Z2 and the number of protons in element 2 எவ்வளோ இருக்கும், எலிமெண்ட் 2ல் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, Z2 ஈக்குவல்ஸ் தி நம்பர் ஆஃப் protons, sorry, neutrons in element 1. element 1ல இருக்கக்கூடிய number of neutrons, its mass number minus atomic number, are called in a mirror nuclei.
are called mirror nuclei. Okay. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and Neet, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.